Hello children. இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 4 பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஃப்ராக்ஷன்ஸ் சாப்டர் 3 ஃப்ராக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் 20 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? என்னது சாப்டர் 3 ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ வந்து கொஷின் நம்பர் 21லேருந்து பார்க்கலாம். எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ். So question number 21, 2 out of 10 parts in a rectangle are shaded. Divya wants to shade 3/5 of the rectangle. How many more parts must she shade? So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 10. 2 out of 10 அதில் 2 வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? திவ்யா என்ன விரும்புகிறா, 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள். திவ்யா வந்து 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணணும்னு விரும்புகிறா. அப்போனா ஹவு மெனி மோர் பார்ட்ஸ் மஸ்ட் பி ஷீ ஷேடட். அப்போ இன்னும் எவ்வளோ பார்ட்ஸ் அவள் ஷேட் பண்ணணும்? ஏன்னா ஆல்ரெடி 2 ஷேட் பண்ணியிருக்கு. அப்போ 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணணும்னா இன்னும் அவள் எவ்வளோ ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ரெக்டாங்கிளில் 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணணும்னா 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது எத்தனை பார்ட்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஷேட் பண்ண விரும்புகிறா? 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட 3/5 பார்ட்டை ஷேட் பண்ண விரும்புகிறா. அப்போ ரெக்டாங்கிளோட 3/5 பார்ட் அப்படின்னா 3/5 இன்ட்டு ரெக்டாங்கிள் எத்தனை பார்ட்ஸாக கன்வெர்ட் இருக்கு? 10 பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. அப்போ 3/5 இன்ட்டு 10. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இதுக்கு என்ன மீனிங்? 1 5s are 5, 2 5s are 10ன்னு போடலாம். இது எப்படியும் எழுதலாம்? 3 இன்ட்டு 10/5ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ 10/5, 10 5ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன ஆன்சர்? 3 இன்ட்டு 2, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? அப்போ இந்த ரெக்டாங்கிளில் 3/5 பார்ட் அப்படின்னா என்னது? 6 பார்ட் வருது. ஓகேவா? அப்போ 3/5 ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா 6 பார்ட் வருது. ஓகே, அப்போ ஆல்ரெடி எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? ஆல்ரெடி வந்து 2 பார்ட் ஷேட் பண்ணியாச்சு. அப்போ ஆல்ரெடி 2 ஷேடட் பார்ட் என்னது? ஆல்ரெடி 2. ஆல்ரெடி ஷேடட் பார்ட் வந்து 2. ஓகேவா? திவ்யா விரும்புகிறது என்ன அப்படின்னா திவ்யா வாண்ட்ஸ் டு ஷேட் 6 பார்ட். திவ்யா என்னென்னா 6 பார்ட்டை ஷேட் பண்ண விரும்புகிறா. ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் வந்து ஷேட் ஆகிருக்கு. அப்போ இன்னும் எத்தனை பார்ட்டு? ஹவு மெனி மோர் பார்ட்ஸ் மஸ்ட் ஷீ ஷேடு. இன்னும் எவ்வளோ ஷேட் பண்ணணும் அப்படின்னா 6 - 2 4. ஓகேவா? 6 - 2 4. அப்போ இன்னும் 4 பார்ட்டு ஷேட் பண்ணோம்னா டோட்டலாக 6 பார்ட்ஸ் ஷேட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேவா? அப்போ 4 தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Kriti puts the tiles shown below into an empty bag and mixes them up. What fraction of letters on tails are vowels? ஸோ கிருத்தி என்ன பண்ணுறா? எம்டி பேக்கில் இந்த டைல்ஸ் எல்லாம் போடுறா. இந்த டைல்ஸில் லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஃப்ராக்ஷன் என்ன கேட்குறாங்க? ஃப்ராக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் டெய்ல்ஸ் ஆர் வேர்வல்ஸ். வேர்வல்ஸாக எந்த டெய்ல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் இந்த வேர்டில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகே, அப்போ டோட்டல் நம்பர்ஸ் டோட்டல் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அதில் வேர்வல்ஸ் செக் பண்ணலாம். வேர்வல்ஸ் என்ன? AEIOU. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5. ஓகே, AEIOUங்கும்போது 1 2 3 4 5. ஸோ 5/9. ஓகே, next question. Harshit won exactly 3/5 of the ribbons for first place. Which of the following could be the group of ribbons Harshit won? என்ன கேட்டிருக்காங்க? ஹர்ஷித் என்ன பண்ணியிருக்கான்? வின் பண்ணியிருக்கான் எக்ஸாக்ட்லி 3/5 ஆஃப் த ரிப்பன்ஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு பிளேஸ். அவனோட ஃபஸ்ட்டு பிளேஸுக்காக 3/5 ஆஃப் ரிப்பன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்பன்ஸ் என்னவாக இருக்கும்? 5ஆக இருக்கும்.
அதில் ஃபஸ்ட்டு பிளேஸுக்காக வின் பண்ண ரிப்பன் வந்து என்ன அப்படின்னா 3. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இந்த குரூப்பில். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் 5னா இங்கே இதில் 3த்துலேயுமே ஆப்ஷன் ACDலேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்பன்ஸ் வந்து 5 தான் இருக்குது. அதில் அவுட் ஆஃப் 3 தான் ஃபஸ்ட்டு பிளேஸுக்காக. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இதில் 2 செகண்ட் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 4 ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது, இதில் வந்து 2 ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் இருக்குது. பட் கொஷினில் 3/5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 3 தான் 1 பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் A. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The given list shows the names of the students who are in the sports club. Students in the sports club. So ஒரு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அனன்யா, ஷாலு, மோனா, சோனிகா, சௌமியா, ஷிக்கா, அனுஷிகா, பரல். ஓகேவா? இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் நேம்ஸ் ஆர் ஸ்டார்டிங் வித் அல்ஃபபெட் எஸ். அல்ஃபபெட் எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற நேம்ஸோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. டோட்டல் நம்பர் ஆஃப் நேம்ஸ் அப்போ 8 இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற நேம் வந்து ஷாலு, சோனிகா, சௌமியா, ஷிகா. ஸோ அப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4/8. ஆப்ஷன் வந்து என்னது? 4/8. So next question. Sonal bought 9 eggs, out of which 6 are bad. What fraction of eggs are good? So Sonal வந்து எவ்வளோ எக்ஸ் வாங்கினா 9 eggs வாங்கியிருக்கா. அவுட் ஆஃப் விச் 6 ஆர் பேட். அப்போ 6 ஆர் பேடு 6/9 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். எதோட ஃப்ராக்ஷன்? பேட் எக்ஸுக்கான ஃப்ராக்ஷன் தான் இது. ஓகேவா? பட் நம்மளே என்ன கொஷின் கேட்குறாங்க? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் குட். அப்போ டோட்டல் எக்ஸ் 9ல் 6 வந்து பேடாக இருந்ததுன்னா அப்போ ரிமைனிங் என்னது? 3. அப்போ 3 தான் என்னது? குட். ஓகேவா? அப்போ குட்டுக்கான ஃப்ராக்ஷன் என்னது? 3 டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து 9. 3/9. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் 3/9 இருக்கா பாருங்கள்? இல்லை. அப்போ 3/9 வந்து என்ன பண்ணணும்னா அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி போடணும். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன? 3. அப்போ நியூமரேட்டரையும் 3ஆலையும் டினாமினேட்டரையும் 3ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 3/3 வந்து ஆன்சர் நமக்கு 1. 9/3யோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 3. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 1/3. புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அச்சீவர் செக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.